வணக்கம் நண்பர்களே. ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரின் நாக்கு சொல்லும் ரகசியங்கள் பாகம் 2க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல் பகுதியில் காரின் டேஷ்போனுக்கும் நம் நாக்குக்கும் உள்ள ஒப்பீட்டை பார்த்தோம். காலையில் எழுந்ததும் நாக்கை பார்ப்பதன் முக்கியத்துவத்தையும் பார்த்தோம். இப்போது இந்த பாகம் 2ல் நாம் நாக்கின் முக்கியமான மாற்றங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். உங்கள் வயிற்றில் பிரச்சனை வந்தால் அது உங்களுக்கு சொல்லும். உங்கள் கல்லீரலில் சுமை அதிகமானால் அதையும் உங்களுக்கு சொல்லும். உங்கள் இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டால் அதையும் உங்களுக்கு சொல்லும். உங்கள் உடலில் நச்சுத்தன்மை அதிகரித்தால் அதையும் உங்களுக்கு சொல்லும். எப்படி? எங்கே? உங்கள் உடலின் டேஷ்போர்டான உங்கள் நாக்கில். இவ்வளவு தகவல்களையும் இவ்வளவு எச்சரிக்கைகளையும் உங்கள் நாக்கு ஒரே இடத்தில் காட்டிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்க்க தெரிந்து கொண்டால் மட்டும் போதும். உங்கள் நாக்கில் வரும் சிக்னல்களை பார்க்க தெரிந்தால் நீங்கள் உங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்ளலாம். காரின் டேஷ்போர்டில் வரும் சிக்னல்களை பார்க்க தெரிந்த டிரைவர் காரை பாதுகாப்பது போல உங்கள் நாக்கில் வரும் சிக்னல்களை பார்க்க தெரிந்த நீங்கள் உங்கள் உடலை பாதுகாக்க முடியும். இப்போது ஒரு காரின் டேஷ்போர்டில் ஸ்பீடோமீட்டர், ஃபியூவல் கேஜ், டெம்பரேச்சர் கேஜ், ஆயில் பிரஷர் லைட், செக் இன்ஜின் லைட், ஏர்பேக் லைட், இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தகவலை தருகின்றன. இவை இல்லாமல் போய்விட்டால் காரில் என்ன பிரச்சனை என்றே நமக்கு தெரியாமல் போய்விடும். அதே மாதிரிதான் உங்கள் உடலின் டேஷ்போர்டான உங்கள் நாக்கிலும் பல தகவல்கள் இருக்கின்றன. முதலில் நாக்கின் நிறம். இது உங்கள் ஸ்பீடோமீட்டர் மற்றும் டெம்பரேச்சர் கேஜ். நாக்கின் நிறம் சொல்லும் உங்கள் இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது, உடலில் வெப்பம் அதிகமா, இரத்த சோகை இருக்கிறதா என்று. நாக்கு வெளுத்து இரத்தமே இல்லாதது போல இருந்தால் அது இரத்த சோகை அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு ஆகும். உங்கள் உடலுக்கு இரும்பு சத்து, வைட்டமின் B12 போன்றவை குறைவாக இருக்கலாம். உங்கள் காரில் பெட்ரோல் தீர்ந்து ரிசர்வ் லைட் எரிவது போல. நாக்கு அதிக சிவப்பாக ஸ்ட்ராபெரி பழம் போல் இருந்தால் அது உடலில் அதிக வெப்பம் அல்லது அழற்சி இருப்பதை காட்டுகிறது. காரின் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறது என்று சிவப்பு விளக்கு எரிவது போல. உணவில் காரம் அதிகமா, மன அழுத்தம் அதிகமா என்று பார்க்க வேண்டும். நாக்கின் நுனி மட்டும் சிவப்பாக இருந்தால் அது மன அழுத்தம், பதற்றம், தூக்கமின்மை போன்றவற்றை குறிக்கலாம். நாக்கு ஊதா அல்லது நீல நிறத்தில் இருந்தால் அது இரத்த ஓட்டம் சரியாக இல்லை என்பதை காட்டுகிறது. காரில் ஆயில் பிரஷர் சரியில்லை என்று எச்சரிக்கை விளக்கு எரிவது போல. உடலில் ஆக்சிஜன் குறைபாடு அல்லது இரத்தம் மிகவும் கெட்டிப்பட்டு இருப்பதை குறிக்கும். இரண்டாவது, நாக்கின் பூச்சு. இது உங்கள் செக் இன்ஜின் லைட் மற்றும் ஃபியூவல் கேஜ். நாக்கில் உள்ள பூச்சு சொல்லும் உங்கள் ஜீரண சக்தி எப்படி இருக்கிறது, உடலில் நச்சுத்தன்மை அதிகமா, குடல் சுத்தமாக இருக்கிறதா என்று. மெல்லிய வெள்ளை பூச்சை இருந்தால் அது சாதாரணம், கவலை வேண்டாம், காலையில் மட்டும் இருந்துவிட்டு போகும். நாக்கு முழுக்க கெட்டியாக கிரீம் பூசியது போல வெள்ளை படலம் கடிந்திருந்தால் அது சித்த மருத்துவத்தில் ஆமா என்று சொல்லப்படும். அதாவது உணவு சரியாக ஜீரணமாகாமல் குடலில் நச்சுத்தன்மையாக மாறி உடல் முழுக்க பரவியிருப்பதற்கான அடையாளம். இது களைப்பு, மூளை மந்தம், மலச்சிக்கல் போன்றவற்றை உண்டாக்கும். நாக்கில் எள்ளை பூச்சை இருந்தால் கல்லீரல் அல்லது பித்தப்பையில் பிரச்சனை இருக்கலாம். உடலில் வெப்பம், பித்தம் அதிகரித்திருப்பதன் அறிகுறி. நாக்கிலோ அல்லது கன்னத்தின் உட்புறத்திலோ பால் போன்ற வெள்ளை திட்டுகள் இருந்தால் அது ஓரல் த்ரஷ், பூஞ்சை தொற்று, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திருப்பதன் அறிகுறி. மூன்றாவது, நாக்கின் வடிவம். இது உங்கள் ஆயில் பிரஷர் லைட் மற்றும் ஏர்பேக் லைட். நாக்கின் வடிவம் சொல்லும் உங்கள் முதுகெலும்பு சரியாக இருக்கிறதா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறதா, உடலில் நீர்த்தேக்கமா என்று. நாக்கின் நடுவில் நுனியிலிருந்து அடிப்பகுதி வரை ஒரு ஆழமான பள்ளம் அல்லது வெடிப்பிருந்தால் அது முதுகெலும்பு பலவீனத்தையும் ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறனை காட்டும். நாக்கில் கிடைமட்டமாக வெடிப்புகள் இருந்தால் வயிற்று மற்றும் ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை இருப்பதற்கான அடையாளம். இவர்களுக்கு அஜீரண பிரச்சனைகள், வாயு தொந்தரவு அதிகம் இருக்கும். நாக்கின் ஓரங்களில் அலை அலையாக பற்களின் அழுத்தம் தெரிந்தால் நாக்கு வீங்கியிருப்பதன் அறிகுறி. இது தைராய்டு, உடலில் நீர்த்தேக்கம் அல்லது தூக்கத்தில் மூச்சு திணறல் போன்றவற்றை காட்டும். நான்காவது, நாக்கின் ஈரப்பதம். இது உங்கள் பேட்டரி சார்ஜ் லைட். நாக்கு வறண்டிருந்தால் நீரிழப்பு, சர்க்கரை நோய் அல்லது நரம்பு மண்டல பிரச்சனையை காட்டும். ஐந்தாவது, நாக்கில் உள்ள வெடிப்புகள். இது உங்கள் சர்வீஸ் ரிமைண்டர். நாக்கில் வெடிப்புகள் இருந்தால் நீண்ட நாளாக ஊட்டச்சத்து குறைபாடு, முதுகெலும்பு பலவீனம் அல்லது மால்அப்சார்ப்ஷன் பிரச்சனை இருப்பதை காட்டும். நான்காவது படி, நாக்கின் அடிப்பகுதியில் இருக்கும் நரம்புகளை பார்ப்பது. நாக்கை மேலே திருப்பி அடிப்பகுதியில் இருக்கும் நரம்புகளை பார்ப்போம்.
அவை மெல்லியதாக வெளிர் நீளமாக இருந்தால் நல்லது. அவை கருப்பாக தடித்து புடைத்து தெரிந்தால் இரத்த ஓட்டத்தில் தடை நெரிசல் இருப்பதன் அறிகுறி. இது இதய பிரச்சனைகளுடன் கூட தொடர்புடையது. இவ்வளவு தகவல்களையும் உங்கள் நாக்கு ஒரே இடத்தில் காட்டிக்கொண்டே இருக்கிறது. இசை மெதுவாக குறையும். நண்பர்களே, நாக்கின் நிறம், பூச்சு, வடிவம், ஈரப்பதம், வெடிப்புகள், அடிப்பகுதி நரம்புகள் பற்றி இப்போது பார்த்தோம். இதுவரை நாம் பார்த்தது நாக்கு எப்படி நம் உடலின் பிரச்சனைகளை காட்டுகிறது என்பது மட்டும்தான். ஆனால் இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது? ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாங்கள் எப்படி சிகிச்சை அளிக்கிறோம்? இதைத்தான் அடுத்த இறுதி பகுதி 3இல் பார்க்கப் போகிறோம். நாக்கு சொல்லும் ரகசியங்கள் பாகம் 2 இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த இறுதி பகுதியில் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரின் டயக்னோசிஸ் முறைகள், ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட், உங்கள் உடலை நீங்களே எப்படி புரிந்து கொள்வது, உங்கள் குடும்பத்தினரை எப்படி காப்பாற்றுவது என்பதை பார்க்கப் போகிறோம். உங்களுக்காக அடுத்த இறுதி பகுதி காத்திருக்கிறது.